அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் கான்ட்ராக்ட் அட் ஒன்ல குவாண்டம் மெரிட் சிறுவினாக்கள் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மிக மிக எளிமையான ஒரு டாப்பிக்கும் கூட. எப்பெல்லாம் உங்களுக்கு வார்த்தைகள் கடினமாக தெரியுதோ அப்போல்லாம் கான்செப்ட் எளிமையானதுன்னு நினச்சிக்கிங்க. இதை விட்டுட்டு வந்துடாதீங்க தயவுசெய்து. வந்துச்சுன்னா எழுதிருங்க. உங்களுக்கு கேஸ் ஸ்டடியோடு இருக்குது. வாட் இஸ் குவாண்டம் மெரிட் அப்படின்றத பார்த்துடலாம். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு அனுப்பிச்சி வச்சிங்கன்னா நான் குழுவில் இணைச்சிருவேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வகையிலும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். குவாண்டம் மெரிட் என்பது செய்யப்பட்ட பணிக்கு நியாயமான தொகை, அதாவது ஒரு நபர் மற்றொருவருக்கு செயல்படுத்திய வேலை சேவை காரணமாக ஒரு ஒப்பந்தம் முழுமையாக நிறைவேற்றப்படாவிட்டாலும் அவர் செய்த பணிக்கு நியாயமான தொகையை பெறலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏ என்கின்ற நபர் இல்லுஸ்ட்ரேஷன் ஃப்ரேம் பண்ணுங்க. ஏ என்கின்ற நபர் பார்த்தீங்கன்னா பி என்கின்ற கம்பெனியில் ஒரு வேலையை எடுக்கிறாரு. வேலை செஞ்சுக்கிட்டே வராரு. ஒரு பாதி வேலை முடியுது. பாதி வேலை முடியும் போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ டிஸ்பியூட்டாக ரேஸ் ஆகுது. அதனால் இவர் செஞ்ச பணி பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. இவ்வளோ தூரம் ட்ராவலுக்கு ஒரு 10,000 ரூபாய் பேசியிருக்காங்க அந்த பணியை முடிச்சு கொடுக்கறதுக்கு. அப்படின்னா இவர் கிட்டத்தட்ட பாதி தூரம் வந்துட்டாரு. 5,000 ரூபாய் கேட்டு பெறுவதற்குண்டான தகுதி ஏக்கு உண்டுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. இட்ஸ் கால்டு குவாண்டம் மெரிட். நான் சொன்ன வேலையை நீ முடிக்கல, அதனால் நான் உனக்கு பணம் தர மாட்டேன் அப்படின்னு இவரால் ஏமாற்ற முடியாது பியால். ஸோ இவ்வளோ தூரம் இவர் வேலை செஞ்சுருக்காரு, ஒரு சேவை புரிஞ்சிருக்காரு அந்த நிறுவனத்திற்காக. அதற்காக கண்டிப்பாக அவர் எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக அதற்குண்டான பணத்தை கொடுக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய கான்செப்ட். அதற்கு எக்ஸாம்பிளும் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். இல்லுஸ்ட்ரேஷன் ஏ பிக்கு பார்த்தீங்கன்னா வீட்டை கட்டி தருவதற்காக 50,000 ரூபாய்க்கு முழுமையாக புனரமைக்க ஒப்புக்கொள்கிறார். ஏ பார்த்தீங்கன்னா பியுடைய வீட்டை ரெனோவேஷன் பண்ணுறதுக்கு 50,000 ரூபாயே பேசுகிறாரு. பணி பாதியிலேயே நிறுத்தப்பட்டாலும் ஏ தான் செய்த வேலைக்கு நியாயமான தொகையை பியிடம் கேட்டு பெறலாம். ஸோ சேம் கான்செப்ட் தான். எந்த இடத்துலலாம் இதை அப்ளை பண்ணலாம்? வென் இட்ஸ் அப்ளைஸ், எந்தெந்த இடங்களில் இது உபயோகப்படுத்தப்படும் அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு வாய்டு கான்ட்ராக்ட் இருக்கும்போது கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஏமாற்றிட்டாங்க, தவறுதெல்லாம் ஏமாற்றிட்டாங்க, எதுவுமே உண்மையை சொல்லலை, சொல்லாமல் என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க, இந்த மாதிரியான கான்ட்ராக்ட் இருக்கும்போது, கான்ட்ராக்ட் இன்கம்ப்ளீட் ஆகும்பொழுது, இந்த கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் ஆகுது இந்த இடத்துல, அந்த மாதிரியான கான்ட்ராக்டுக்கு பார்சியல் பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே ஒன்று தான், பகுதி நேர நிறைவேற்றம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கான்ட்ராக்டுக்கு அல்லது ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் பை அதர் பார்ட்டி, இந்த பார்ட்டி இந்த கான்ட்ராக்டை ப்ரீச் பண்ணிட்டாரு, அப்படி இல்லைன்னா இந்த பார்ட்டி இந்த கான்ட்ராக்டை ப்ரீச் பண்ணிட்டாருன்னா, ஏ என்கின்ற பார்ட்டி பார்த்தீங்கன்னா ப்ரீச் பண்ணிட்டாருன்னா நம்ம 5,000 கேட்டு வாங்க முடியாது. ஆனால் பி என்கின்ற பார்ட்டி ப்ரீச் பண்ணிட்டாருன்னா, ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக இந்த 5,000 கேட்டு பெற முடியும். அப்படின்றது தான் இந்த குவாண்டம் மெரிட் அப்படின்ற கான்செப்ட். மிக அற்புதமாக உங்களுக்கு புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு கேஸ் ஸ்டடி பார்த்தா மிக தெளிவாக தெரிய வந்துடும். ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் வெர்சஸ் கானன் டன்க்லே அண்ட் கோ இன் 1959 நடந்த ஒரு வழக்கு. இவர் அரசாங்கத்திடம் பார்த்தீங்கன்னா டெண்டர் வாங்கி ஒரு அரசாங்க பணியை செஞ்சுட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த டெண்டரை இவங்க கேன்சல் பண்ணுறாங்க. கேன்சல் பண்ணும்போது என்னென்னா இவருடைய பணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முடங்கி போகுது. இவர் செஞ்ச வேலைக்கு உண்டான அந்த ஊதியம் சொல்லக்கூடிய அந்த பணம் கிடைக்கல. உடனே ஆனரபிள் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா இவர் கேஸை ஃபைல் பண்ணுறாரு. கேஸு ஃபைல் பண்ணும்போது அரசாங்கத்திற்கு எதிராக பணத்தை கேட்டு பெற முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூஸ் ஃப்ரேம் ஆகுது. அந்த இடத்துல இந்த டாக்டரைனை அப்ளை பண்ணுறாங்க. குவாண்டம் மெரிட் அப்படின்ற டாக்டரைனை அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணி எது வரைக்கும் அவர் வேலை செஞ்சாரோ அது வரைக்கும் நீங்கள் அந்த பணத்தை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு அருமையான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க இந்த கேஸ் ஸ்டடியில். கான்செப்ட் மிக எளிமையானது, மிக அற்புதமாக புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் விடாதீங்க. ஒரு நல்ல அருமையான இல்லுஸ்ட்ரேஷன், ஒரு அருமையான ஒரு கேஸ் ஸ்டடியோடு இருக்குது. அற்புதமாக எழுதிட்டு உங்களுடைய எக்ஸாம் ஹாலை விட்டு வெளில வாங்க. நன்றி, வணக்கம்.